Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். ஸோ உங்களுக்கு 3 நாள் டைம் இருக்கனால கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஃபிசிக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபிசிக்ஸ் டஃப்புங்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச மாடரேட் தான், பட் எழுதிடலாம், ஈஸியாக தான் இருந்தது. எனிவே நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சான்னு சொல்லுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதை ரெஃபர் பண்ணி படிங்க. அது வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரோம். 5 மார்க்ஸு 2 மார்க் 3 மார்க் நான் ஆல்ரெடி போட்டதை நான் என்னெல்லாம் இங்கே நான் பண்ண சொல்கிறேனோ, எந்தெந்த சாப்டரில் என்னெல்லாம் படிக்க சொல்கிறேனோ அதெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து அதாவது ஒரு 3 நாள் பிளான், ஒரு நல்லா படிக்கிற பையனாக இருந்தீங்கன்னா சாப்டர் வாரியாக போகணுன்னா இந்த மாதிரி போய்க்கோங்க. டே 1 இந்த 4 சாப்டர், டே 2ல் சாப்டர் 3 7 8 10, டே 3ல் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 6 9 11 12. ஸோ இந்த மாதிரி 4 நாளாக பிரிச்சுக்கோங்க. நான் கொடுத்த காம்பினேஷன் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்களாக ஒரு காம்பினேஷன்ஸ் எடுத்து முடிங்க. நான் ஒரு நாளைக்கு 4 சாப்டர் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாப்டர் வாரியாக போகிறவங்க, ஒரு வேளை நான் வீக்காக இருக்கேன், நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு மேக்ஸ்னாலே கஷ்டம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக 5 மார்க் வைஸ் போகிறது நல்லது. ஏன்னா 5 மார்க் 7மே அட்டன் பண்ணோம் இல்லையா? அதுக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக படிச்சிங்கன்னா 7மே அட்டன் பண்ணிடலாம். ஸோ 1.1 1.3 அண்ட் 4.4, ஆக்சுவலாக 4.4 மேத்தமெட்டிக்கல்லேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும். அண்ட் 5.2 5.4 6.4 இது அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அண்ட் 5.2 5.4ல் சம்ஸே கம்மி தான், ஒரு 7 சம் தான் இருக்கும். அண்ட் செகண்ட் சாப்டர் இங்கே எழுதியிருக்கேன் 2.8 2.8 2.12 பார்ஷியல் ஃப்ராக்ஷனு, அந்த 2.9 எக்ஸைஸ் ஈஸி, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 2.12 ஆகிறது, இதுலேருந்து தான் 5 மார்க் கேட்பாங்க. சாப்டர் 3 இந்த தடவை நேப்பியர் ஃபார்முலா வருமானு தெரியல, இருந்தாலும் நேப்பியர் ஃபார்முலாவும் 3.7 எக்ஸைஸும் படிச்சுக்கோங்க. ஆனால் கை கொடுக்குற சாப்டர் இதுதான், மேட்ரிக்ஸும் வெக்டரு. மேட்ரிக்ஸில் வந்து 7.2 7.3 7.4, வெக்டரில் இந்த 2 எக்ஸைஸு. ஸோ அதே மாதிரி டிஃபரன்ஷியலும் ரொம்ப ஈஸி தான், ஒரு 6 சம் தான் இதில் இருக்குது. 10.4ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். 11.11 11.2 இன்டெக்ரல் படிக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் 5 மார்க் வரும், அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராபபிலிட்டியில் 12.4 12.3 இது இருந்தால் 5 மார்க் வரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே கணிச்சிடலாம் எதுலேருந்து 5 மார்க் வரும் அப்படிங்கிறது இதுதான். ஸோ சாப்டர் 9 மட்டும் எழுதிருக்க மாட்டேன், உங்களுக்கு சாப்டர் 9 வேணும் அப்படின்னா 9.3 9.4 ஃபுல்லாக படித்தா தான் எழுத முடியும். ஸோ அதை நான் வேணால் இம்பார்ட்டன்ட் போடும்போது நான் எழுதுகிறேன். நாளைக்கு காலையில் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் கொஸ்டின் வரும், நைட்டுக்குள்ளே நான் 5 மார்க் மட்டும் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் இம்பார்ட்டன்ட். இப்போ எது முடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை கேட்டால் இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன படிக்கணும் அப்படின்னா ஈஸியான ஒரு 2 சாப்டரில் ஒரு சாப்டர் வந்து முடிச்சிருங்க. அட்லீஸ்ட் வந்து என்ன ஈஸியான சாப்டர் என்ன கேட்டிங்கன்னா 7 8 7 8ல் 1 ஏதோ ஒரு இந்த 3 சாப்டரில் ஏதோ ஒரு சாப்டர் இன்றைக்கி படிங்க. இல்லை ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படி இப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7th சாப்டரும், ஃபஸ்ட்டு சாப்டரும் 7th சாப்டரில் இருக்கும். 5 மார்க்ஸ் இன்றைக்கி முடிங்க, போதும். ஏதோ ஒன்று உருப்படியாக இன்றைக்கி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். அண்டு நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 மார்க்ஸ் வந்து முடிக்கிறவங்க நாளைக்கு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க டைமு. அண்ட் டே 2வும் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. டே 2ல் சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் 5 மார்க் முடிக்கணும். அப்புறம் டே 2 சாயங்காலத்துலேருந்து சண்டே முடியறதுக்குள்ளே, சண்டேங்கிற மாதிரி டே 3 முடியறதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணணும், அதான் லாஸ்ட் நாள் முடியறதுக்குள்ளே 2 மார்க் 3 மார்க் முடிக்கணும். அப்போ 1.5 நாள் 2 மார்க் 3 மார்க், 1.5 நாள் வந்து 5 மார்க், அப்படி காம்பினேஷன் போட்டு படிங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா 1 2 4 5 7 8 10 12 இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சாப்டர்லாம் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. செகண்ட் சாப்டர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். அண்ட் 4th சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டோரியல், அந்த ரேங்க் கண்டுபிடிக்கிறது, இல்லை அப்படின்னா எண்ணு கொடுத்து ஆர் கண்டுபிடிக்கிறது, சி கொடுத்து பி ஆர் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. 5th சாப்டர் ஈஸி தான், 5.2 5.4 மட்டும் தான் படிக்க போகிறோம். 7th சாப்டர் மேட்ரிக்ஸ் ஈஸி தான். 8th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போட்டுடலாம். 10th வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் பேசிக் தெரிஞ்சாலே போட்டுடலாம். 12வது ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸசைஸ் தான். லாஸ்ட் எக்ஸசைஸ் பேஸ் தியரம் 5 மார்க். ஸோ அப்போ இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் சொல்கிறது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நல்லா படிக்கிற குழந்தைங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் 6 2 மார்க் 6 3 மார்க் கட்டாயம் இந்த சாப்டர்ஸ் படித்து எழுத முடியும். சரிங்களா? நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன், பார்த்துக்கங்க. ஸோ அப்போ இப்போ கம்பல்சரிக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லா சாப்டரும் நீங்கள் படிச்சு ஆகணும். எல்லா சாப்டரோட நாலேஜ் இருக்கணும். முக்கியமாக டிஃபரன்ஷியல் இன்டெகிரல் ட்ரிகனாமெட்ரி நாலேஜ் இருக்கணும். ட்ரிகனாமெட்ரி கூட கம்பல்சரியில் அவ்வளோ சீக்கிரம் கேட்டுற மாட்டாங்க. ஆனால் வந்து டிஃபரன்ஷியல் இன்டெகிரலும் மாற்றி எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த கான்செப்ட் தெரிஞ்சாலும் +2ல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அதை தான் கேட்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால் கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியல் இன்டெகிரலுக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுங்க. மீதி எதில் கம்பல்சரி வருங்கிறத நான் வந்து அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் படிங்க, இதுதான் பிளானு. இதுதான் 3 நாள் பிளான். இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இன்றைக்கி வந்து நான் படிக்க மாட்டேன், நாளைக்கு தான் நான் படிக்க போகிறேன்னா அது உங்களுக்கு இஷ்டம். கட்டாயமாக இன்னிலேருந்தே படிக்க ஆரம்பிக்கணும் தான் நான் சொல்லுவேன். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 10 5 மார்க்காக போடுங்க இப்போ எடுத்து, ஓகேங்களா? கட்டாயமாக பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இப்போவே பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒன்றே ஒன்று தான். நீங்கள் வந்து 5 மார்க் நீங்கள் கொடுத்த எக்ஸசைஸில் ஏதாவது ஒரு 4 சாப்டர்லையாவது, 4 சாப்டர்னா 7th 8th ஃபஸ்ட்டு சாப்டர், இந்த 4.4 இந்த ஒரு 4 சாப்டரில் முடிஞ்ச அளவுக்கு இந்த நேப்பியர் ஃபார்முலா அப்படி இப்படின்னு படிச்சிங்கன்னா பாஸ் மார்க் எடுத்துடலாம். புக் பேக் 1 மார்க்கே ஒரு 15 வந்துடும், பாஸ் ஆகிடலாம். ஸோ மேற்கொண்டு
நீ இப்போ நான் சொன்ன சாப்டரில் எந்த 5 மார்க்குமே நீ விடக்கூடாது. அப்போ தான் நீ வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே ஃபிசிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே ட்விஸ்ட் தான் பண்ணுறாங்க 11th. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் பார்த்தே பண்ணுங்கள். ஈஸியாக தான் ஒரு யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ அதனால் உங்களுக்கு 5 மார்க் 9th நான் போடுறேன். 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி இருக்கனால அதுக்கு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் படிக்க 5 மார்க் முடிஞ்சால் 9 போகிறேன். நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.